ஹாய் வீவர்ஸ், ஹலோ டு எவ்ரி ஒன். இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணுறது வந்து எஸ்பிஓ ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன். இது வந்து ஒரு பார்ட் டைம் ஜாப்ஸ் கம்பெனிங்க. இந்த கம்பெனியில் வந்துட்டு உங்களுக்கு ஆன்லைன் நாலேஜ் இருந்தால் போதும், இங்கிலீஷ் நாலேஜ் கொஞ்சம் இருந்தால் போதும், நீங்களும் இந்த ஜாப்ஸ் வந்து பண்ணலாம். இது வந்துட்டு வீட்டிலேருந்தே நம்ம மொபைல் மூலமாக பண்ணக்கூடிய ஒரு ஜாபுங்க, லைஃப் டைம் ஜாபுன்னு சொல்கிறாங்க. இந்த ஜாப்ஸ்க்கு வந்துட்டு உங்கள்கிட்ட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் இந்த மாதிரி ஆன்லைன் பிளாட்ஃபார்ம், சோஷியல் மீடியாஸ் அக்கௌண்ட் இருந்தால் போதும், நீங்களும் இந்த ஜாப் பண்ணுறதுக்கு தகுதியானவங்க. இதில் வந்துட்டு நிறைய கற்றுக்கலாம். ஆன்லைன் மார்க்கெட்டிங் ப்ரோக்ராம் பற்றி நம்ம நிறைய கற்றுக்கலாம். லேர்ன் பண்ணுறதுக்கும் ஏர்ன் பண்ணுறதுக்கும் இந்த கம்பெனி வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதில் வந்துட்டு கண்டென்ட்டாவோ இல்லை இன்ஃப்ளூயன்சராகவோ இல்லை சோஷியல் மீடியா மார்க்கெட்டாவோ இந்த மாதிரி வேரியஸ் ஜாப்ஸ் வந்து நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ரொம்பவே ஈஸியாக கம்மியான டைமில் நிறைய ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு ஜாப்ஸாக வந்து இது இருக்குது. இந்த கம்பெனியில் வந்துட்டு அவங்க சொல்லக்கூடிய ஒரு பொருளுக்கோ இல்லை ஆப்ஸ்க்கோ இல்லை அவங்க சொல்லக்கூடிய எந்த ஒரு ப்ராடக்ட்க்கோ வந்துட்டு நம்ம விளம்பரப்படுத்தணும். அதுதான் முக்கியமான நோக்கம். அப்புறம் அதன் மூலமாக சேல்ஸ் நடக்கணும். இதன் மூலமாக மக்கள் வந்துட்டு அவங்க ஒரு பிராண்டை வந்துட்டு ஒரு பொருளை வந்துட்டு நம்ம பிராண்ட் பண்ணணும், மார்க்கெட்டிங் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இதன் மூலமாக வந்துட்டு நம்மளுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிது. நம்மளே சொந்தமாக ஒரு தொழில் தொடங்குறதுக்கோ இல்லை சொந்தமாக இது பண்ணுறதுக்கோ வந்து இந்த கம்பெனி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. லிங்க்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நன்றி. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும், கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப். ஹாய் வீவர்ஸ், ஹலோ டு எவ்ரி ஒன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தோம்னா எல்லாருக்குமே பிரபலமாக தெரியக்கூடிய, சீசனில் கிடைக்கக்கூடிய எல்லா சீசன்லேயும் நம்ம விரும்பி சாப்பிடக்கூடிய, இல்லை பள்ளி காலங்களில் பள்ளிக்கு வெளியே சின்ன சின்ன கடைகளில் நம்ம நொறுக்கி தீனியாக வாங்கி சாப்பிட்ட ஒரு பழம். இந்த பழம் வந்துட்டு எல்லா வீடுகளிலும் செடி வச்சு நம்ம பறித்து சாப்பிட்ற ஒரு பழமாகவும் இருக்குது. 90s கிட்ஸுக்கு எல்லாமே பிரபலமான ஒரு பழம் இது. அதுதான் கொய்யாப்பழம். கொய்யாப்பழம் வந்துட்டு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கிற, நிறைய விட்டமின்ஸ் இருக்கிற ஒரு பழம். இந்த பழத்தை வந்துட்டு நம்ம ரெகுலராக எடுக்கும்போது என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, என்னென்ன உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த கொய்யாப்பழத்தில் வந்துட்டு விட்டமின் சி அண்டு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அண்டு இது இருக்குது, நார்ச்சத்து இருக்குது. இந்த மூணுமே வந்துட்டு உடம்பை வந்துட்டு நார்ச்சத்து வந்துட்டு உடம்பை செரிமான மண்டலத்தை நல்வழிப்படுத்தவும், இல்லை விட்டமின் சி வந்து பாதிப்படைந்த திசுக்களை வந்துட்டு புதுப்பிக்கவும், அப்புறம் வந்துட்டு ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து உடம்பை எப்பவுமே இளமையாக வைக்கவும் பயன்படுது. இது வந்துட்டு இந்த கொய்யாப்பழம் வந்துட்டு ரெகுலராக எடுக்கும்போது ஹார்ட்டுக்கு வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் எனர்ஜி பூஸ்ட் பண்ணவும், கண்களை பாதுகாக்கவும், இல்லை கண்களுக்கு ரொம்ப நல்லது விட்டமின் சி. அப்புறம் வந்துட்டு புற்றுநோய் தடுக்கக்கூடிய ஒரு பழமாகவும், ஒரு விட்டமின் நிறைஞ்ச பழமாகவும் இது இருக்குது. இது தோலோட ஃபுல்லாக அப்படியே சாப்பிடும்போது நம்மளுக்கு ஃபுல் விட்டமின்ஸ் அப்படியே கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்துட்டு தோல் இல்லாமல் சாப்பிட்டா அஜீரணம் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கொய்யாப்பழம் வந்துட்டு நோய் தடுப்பாற்றல், அது இம்யூனிட்டி பூஸ்டராகவும், இல்லை ஆரோக்கியமான இதயத்துக்காகவும், மலச்சிக்கல் இது ரெகுலராக எடுக்கும்போது மலச்சிக்கல் இருக்காதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் பார்வைத்திறன் வந்து கண்ணுக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் வெயிட் லாஸ் பண்ணுறவங்க டெய்லி ஒரு கொய்யா எடுத்தாங்கன்னா வெயிட் லாஸ் நேச்சுரலாகவே நடக்கும்னு சொல்கிறாங்க. அப்புறம் தைராய்டு இருக்கிறவங்க டெய்லி ஒரு கொய்யாப்பழம் சாப்பிட்டாங்கன்னா தைராய்டு வந்து க்யூர் ஆகும்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து கல்லீரல், மண்ணீரல் ரெண்டுத்துலேயும் வர புண்ணு இல்லை ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் அது க்யூர் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. அப்புறம் ரெகுலராக ட்ரிங்க் பண்ணுறவங்க இந்த கொய்யாப்பழம் சாப்பிடும்போது நுரையீரல் பிரச்சனைலாம் கொஞ்சம் நீங்கி கொஞ்சம் புதுப்பிக்கிறதுக்கு வந்துட்டு இந்த கொய்யாப்பழம் வந்துட்டு பயன்படுதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்துட்டு இந்த கொய்யாப்பழம் வந்துட்டு நம்ம ரெகுலராக எடுக்கும்போது விட்டமின் சி நிறைஞ்சதால் இந்த டிஷ்யூ, நர்வ்ஸ், நரம்பு சம்மந்தமாக இல்லை எல்லா விதமான ஒரு டேமேஜான திசுக்களுக்கும் செல்களுக்கும் இது புத்துணர்ச்சியை தூண்டி ஒரு
செயல்பட தொடங்குது. அப்புறம் வந்துட்டு இது வந்து சாப்பிடும்போது இது வந்து கோல்டுன்றதால நிறைய பேர் அவாய்ட் பண்ணிடுவாங்க. பட் பாடி ஹீட்டை ரெடியூஸ் பண்ணி மலச்சிக்கல் வந்துட்டு கம்மி பண்ணணும். அப்புறமா இந்த பைல்ஸ் ப்ராப்ளம்லாம் இருக்காதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் மேக்ஸிமம் வந்துட்டு இந்த பிளட் சுகரை வந்துட்டு கண்ட்ரோலில் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்துட்டு ரொம்ப இளமையாக வைக்கிறதுக்கு ஃபேஸ் வந்துட்டு ரொம்ப இளமையாக வைக்கிறதுக்கு இது பயன்படுதுன்னு சொல்கிறாங்க. தோல் சுருக்கம் இதெல்லாம் கம்மி பண்ணி முகத்துக்கு வந்து பொலிவு தினமும் தந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது சாப்பிடும்போது பல் வந்து ஆரோக்கியம் பாதிக்கப்படுன்னு சொல்கிறாங்க. டெய்லி ஒரு கொய்யா சாப்பிடும்போது வயிறு, குடல், இரைப்பை, கல்லீரல், மண்ணீரல் எல்லா ஆர்கன்ஸுக்குமே வந்துட்டு நம்ம ஸ்ட்ரென்தன் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கொய்யாப்பழம் வந்துட்டு ரெகுலராக எடுக்கலாம். அப்புறம் வந்துட்டு ஜீரண கோளாறுகள் வந்துட்டு நார்ச்சத்து இருக்கிறதால கம்மி போகணுன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த டெங்கு ஃபீவருக்கு இந்த கொய்யாப்பழம் சாப்பிட்டவங்க கொய்யாப்பழம் ரெகுலராக எடுக்கும்போது நம்மளுக்கு அந்த கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. ப்ளட் கவுண்ட் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்துட்டு இது வந்துட்டு நீர்ச்சத்து இருக்கிறதால நல்லா ஓய்வில் இருக்கிற சாப்பிட்லாம். அப்புறம் இது வந்துட்டு அதிகமாக டெங்கு ஃபீவர் எடுத்துக்கணுன்னா சீக்கிரம் அதிலேருந்து விடுபட வழிவகுக்குதுன்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப சிகப்பாக இருக்குது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் வந்துட்டு இந்த கொய்யாப்பழத்தில் வந்துட்டு என்ன யார் சாப்பிடக்கூடாதுன்னு பார்த்தோங்கன்னா இந்த நீரிழிவு, அதாவது பிளட் சுகர் அதிகமாக இருக்கிறவங்க கொஞ்சம் ரொம்ப பழுத்த கொய்யாவை சாப்பிட்றது தவிக்கணும்னு சொல்கிறாங்க. நல்லா துவர்ப்பான காய் எடுத்துக்கலாம். அப்புறம் கர்ப்பிணிகள் தாய்ப்பால் கொடுக்குறவங்கெல்லாம் கொஞ்சம் லிமிட்டாக எடுத்துக்கலாம். ஏன்னா ஓவர் கோல்டுன்றதுல பேபிஸ்க்கும் அஃபெக்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கிற கொய்யாவை சாப்பிட்டு நல்லா பயனடைங்க. நன்றி.